சர்வதேச செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே பேசணும். ட்ரம்பின் கை ஓங்கி இருக்கிறது. பைடன் ரொம்ப 82 வயசில் போய் போட்டிருக்காங்க. அதனால் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் சில கோமாளித்தனம்லாம் பண்ணாலுமே சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் இருக்கும்போது பொருளாதாரம், அமெரிக்கா பொருளாதாரம் நல்லா இருந்தது, விலைவாசிகள் கூடலை அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பேசணும். உடனே ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு கோபம் வந்துருச்சு. செய்தி அனுப்பியிருக்காரு. என்னென்னா, அதை எப்படி நீங்கள் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்கள் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒருவேளை இவர் பைடனோட மிகப்பெரிய ஆதரவாளர்னு நினைக்கிறேன். அவர் நிச்சயம் தமிழனாக இருக்க மாட்டார். அவர் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறி இருப்பார். நான் தமிழன்னா உணர்வு இருக்கும்ல, உணர்வு இருக்கும். தப்பு பண்ணால் தட்டி கேட்பான். நீங்கள் போய் அமெரிக்கனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் புத்தி தானே வரும். அதனால் ரொம்ப கோவப்பட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை மாதிரி நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன், நீங்கள் பேசுகிற முறை வேறு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சில பேர் நமக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நமக்கு இவங்களை ரிப்போர்ட்டர்ஸாகவே இருக்காங்க. அவங்க அனுப்புகிற விஷயத்தை வச்சு தான் நம்ம இதை பதிவு பண்ணோம். ரொம்ப கோவிச்சாங்க. இப்போ சாயம் எடுத்து போச்சு. அமெரிக்காவில் விவாதம் நடக்கும் டெலிவிஷனில். 33 கோடி அமெரிக்கன்ஸ் அதை பார்ப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பாங்க. யார் எப்படி பேசுகிறா, நாட்டு பிரச்சனையை யார் தீர்ப்பேன்னு சொல்கிறா, அந்த இதை பார்த்துட்டு தான் நம்ம இதில் போய் ஓட்டு போடுவோம். இப்போ நம்ம இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் எப்படி தெரியுமா, உதயசூரியனா 30 வருஷமாக உதயசூரியனுக்கு போடுவோம். ரெட்டையிடை 30-40 வருஷமாக போடுவாங்க. அப்போ வந்துருச்சு இது உங்களுக்கு ஒரு தாமரைக்கு தான் ஓட்டு. ஆளெல்லாம் பார்க்க மாட்டான், கைக்கு தான் ஓட்டு. ஆளை பானைக்கு ஓட்டு. படு பாவிங்க, எவனுமே நாளை பார்த்து ஓட்டு போடுறது. இது நாட்டு நடப்பு எப்படி, எவன் திறமையானோ அதை பார்த்துருக்க. வெறும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். கேவலமான மனிதர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் இருக்கான். அமெரிக்காவில் அப்படி இல்லை. அவன் பார்ப்பான் விவாதம் யார் நல்லா பண்ணுறா, நாட்டு பிரச்சனை யார் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கா, உலக விஷயங்களை யார் அப்படி விரல் நுனியில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை 33 கோடி அமெரிக்கர்களும் பார்ப்பாங்க. தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்கன் கூட தன்னுடைய மொபைல் ஃபோனில் அந்த விவாதத்தை கேட்பான். அந்த விவாதத்தில் யார் தான் அவங்களுக்கு தான் போடுவான். கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடும் வழக்கம் அங்கே கிடையாது. விவாதத்தை தான் பார்ப்பான். அதனால் அந்த விவாதம் மிக மிக பிரபலமாக உலகம் முழுவதும் மற்ற நாட்டுக்காரங்களும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட விவாதம், முதல் விவாதம் நடைபெற்றது. ட்ரம்ப்பும் பைடனும் பேசினாங்க. அந்த பேச்சு முடிவில் பைடனால் பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. அவருக்கு ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு. பைடன் பேர் அப்படியே தலைகீழாக போச்சு. எல்லோரும் பைடனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பைடனை மாற்றிடுங்க, அவர் இருந்தால் நம்ம கட்சி தோற்று போயிடும், ஜனநாயக கட்சி தப்பானால நிறுத்திட்டீங்க, மாற்றுங்கன்னு சொல்லி பைடனுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டது. ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு பெருகி இருக்கிறது. அதனால் ஜனநாயக கட்சி பைடனை மாற்றாவிட்டால் பைடன் தோற்பது உறுதி, ட்ரம்ப் ஜெயிப்பது உறுதி. அதுதான் உள்ள நிலவரம். பைடன் யார், ட்ரம்ப் யார், நம்ம மாமனா மச்சானோ? அந்த அமெரிக்கர்களுக்கு தான் சொல்கிறேன். அமெரிக்காவில் போய் நம்ம தமிழர்கள் அமெரிக்கன் அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க என்ன மாமனா மச்சான்? உலகத்தில் நடக்கும் விஷயங்களை தகுதியின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஆதரவாளராக இருந்தால் நாங்கள்லாம் பைடனுக்கு ஆதரவாக பேச முடியாது. அதனால் நீங்கள்லாம் உங்கள் கட்சியில் சொல்லி, ஜனநாயக கட்சியில் சொல்லி பைடனை மாற்ற சொல்லுங்கள். இல்லாவிட்டால் பைடனின் தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறதையும் நாங்கள் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது.